உங்களுக்கு ஒன்று தெரியுமாப்பா? நேற்று நானும் என்னோட மம்மி எல்லாம் போய் எனக்கு ஒரு நியூ டால் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த டால் ரொம்ப பிளெயினாக இருக்கு. அதுக்கு மேக்கப் பண்ணணும். என்னது பிளெயினாக இருக்கா? அப்போ என்ன மேக்கப் பண்ணலாமே? ஆ நேஹா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம டால் மேக்கப் கேம் விளையாடலாமா? வாவ், டால் மேக்கப் கேம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே, நம்ம டால் மேக்கப் கேமே இன்னைக்கு விளையாடலாம். ஜாலியா இருக்கும். அப்படின்னா எங்களோட மம்மி நிறைய எக்ஸ்பைரி ஆன மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நான் அது வேணால் எடுத்துகிட்டு வரவா? நம்ம எல்லாருமே நார்மல் மேக்கப் செட் வச்சு, டாய் மேக்கப் செட் வச்சு தானே பண்ணுவோம். பட் இந்த தடவை ரியல் மேக்கப் பண்ணி பார்க்கலாம். ஹே, ரியல் மேக்கப்பா? பரவாயில்ல, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சரி, நான் போய் என்னோட டாலும் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன். அப்படின்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நெக்லஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன். என்கிட்டயும் நிறைய மேக்கப் திங்ஸ்லாம் இருக்கு, நானே எடுத்துட்டு வரேன். அப்பாடா, நம்ம டால் எடுத்துட்டு வந்தாச்சு. நம்ம டால் எவ்வளோ பெரிய டாலா இருக்கு. ஆனால் இது ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கவே. என்ன யாரையுமே காணும். எல்லாரும் மேக்கப் ஐட்டம் எடுக்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். எப்பா எவ்வளோ ட்ரெஸ், நானே இதுல மறைஞ்சு போயிட்டேன். சரி, மற்றவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வாவ் நேஹா, இதான் என்னோட டாலா? ரொம்ப சூப்பரா இருக்கு. நானும் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாத்தியா, இதான் ஐ ஷேடோ. இது நான் போய் மற்றதையும் எடுத்துட்டு வரேன். எப்பா எவ்வளோ கிளிப்பு. நானும் என்கிட்ட இருக்க கிளிப்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாரும் எல்லாத்தையுமே சூப்பரா எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாமா? வாவ், சூப்பரா அரேஞ்ச் பண்ணியாச்சுப்பா. இப்ப நம்ம டால்க்கு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு அவுட்ஃபிட் சூஸ் பண்ணிடலாம். இங்கே நிறைய ட்ரெஸ் இருக்கு. என்ன ட்ரெஸ்லேயே தொப்பியும் இருக்கு. இந்த தொப்பி எல்லாம் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணுறது? இந்த ட்ரெஸ்லாம் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கு. இந்த டால்க்கு இந்த எந்த ட்ரெஸ்ஸுமே சேராது. இந்த 2 ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பெருசாக தெரியுது. இந்த ஃபர்ஸ்ட் 3 ட்ரெஸ் தான் இதுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இது வச்சு பார்க்கலாமா? இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெயின்போ ட்ரெஸ் சூப்பராக இருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. இதுவும் இதுக்கு சூட் ஆகும். அதுக்கப்புறம் இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. இது 3மே சூட் ஆகுது. எது போடலாம்? மீரா, இந்த ரெயின்போ ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த கலர்ஃபுல்லான ட்ரெஸ் போட்டால் நம்ம இதுக்கு மேட்சா என்ன ஹேர் கிளிப்னாலும் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். பேசாம நம்ம இதே போட்டுடலாம். இங்கே பாத்தியா, ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஆமா, இது போட்டா நம்ம இதுக்கு மேட்சா என்ன கலர் போட்டாலும் இதுக்கு செட் ஆகும். சரி, ஓகே, இந்த ரெயின்போ ட்ரெஸ்ஸே போட்டுடலாம். வாவ், இந்த டால்க்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா சூட் ஆகுதுல. செம்மையா இருக்கு இப்போ இந்த டால் பார்க்கவே. சரி, ஓகே, இப்போ இந்த டால்க்கு நம்ம ஒவ்வொரு மேக்கப்பா போட ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். இங்க என்ன இருக்கு? இது என்னது, காம்பேக்டா? இது ஸ்வீட்டி காம்பேக்ட் பவுடர் எடுத்துட்டு வந்திருக்கால. ஃபர்ஸ்ட் இந்த டால்க்கு நம்ம இந்த பவுடர் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேக்கப்பா போடலாம். சும்மா லைட்டா டச் அப் பண்ணிடலாம். அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்வீட்டி அக்கா ஃபவுண்டேஷனும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுவும் போடலாமா? சரி, இதை லைட்டா போடலாம். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, இந்த ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லைட்டா போட்டுடலாம். லைட்டா வச்சிடலாம். ஓகே, வாவ், இந்த ஃபவுண்டேஷன் போட்டது இந்த டால் அப்படியே நல்லா சூப்பரா பிரைட் ஆயிடுச்சுல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பவுடர் போட்டுடலாமா? இந்த ஸ்பான்சை வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த காம்பேக்ட் போட்டுடலாம். ஓகே, லைட்டா போடும். பூஜா, என்ன பூஜா, என் டாலை இப்படி ஆக்கிட்ட? நேஹா, அதுக்காக வெயிட் பண்ணு. ஏன் பூஜா? இரு நேஹா, நான் உனக்கு சரி பண்ணிடுறேன். அதெல்லாம் எதுவும் ஆகாது. லைட்டா நம்ம கை வச்சு இப்படி தொடச்சா போயிடும். ஓகே, பவுடர் போட்டாச்சு. இப்போ நல்லா பிரைட் ஆயிடுச்சுல. நெக்ஸ்ட் இது ஐ ஷேடோ போட்டுடலாமா? இதுக்கு என்ன கலர் சூட் ஆகும்?
வாவ், வீட்டில் அக்கா நிறைய கலர் வச்சுருக்காங்க. அக்கா இது ஃபுல்லாக எக்ஸ்பயர் ஆயிடுச்சா? சூப்பராக இருக்குக்கா, ஆனால் பார்க்கவே. என்ன கலர் போடலாம்? நேஹாக்கா நீங்களே சொல்லுங்க. ஏய் வெயிட் பண்ணு பூஜா, நானே போடுறேன். என் டாலுக்கு இந்த பிங்க் கலர் போட்டால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாமல் இந்த பிங்க் கலரே போட்டுடலாமா? அதுக்கப்புறம் ரோஸ் பவுடர் மாதிரி இது போட்டுடலாம். ஓகேவா? இது எப்படி? வேற ப்ரஷ் வச்சிருந்தால இந்த ப்ரஷ் வச்சு போட்டு விட்டுருலாம். இது எப்படி எடுத்து இதோட சீக்ஸுக்கு இப்படி சூப்பராக போட்டு விட்டுடலாம். வாவ், இந்த டால் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. இதோட சீக்ஸ் இப்போதான் ஹைலைட்டடாக தெரியுது. வாவ், இதோட சீக்ஸ் பார்த்தியா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போதான். இப்போ இதோட சீக்ஸ் பார்க்க எவ்வளோ சூப்பராகிடுச்சுல. இங்கே பார்த்தியா எவ்வளோ சூப்பராக ஹைலைட்டடாக தெரியுது இப்போதான். ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இப்போ இதுக்கு சூப்பராக சீக்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோ போட்டுடலாமா? நேஹா என்ன கலர் போடலாம்? இதுக்கு வந்து ஏதாவது டார்க் கலர்ஸ் போட்டுடலாமா? என்ன கலர் போடுறது? இந்த டார்க் பிங்க் போடலாமா? நல்லா தான் இருக்கு. சரி போட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணு. ஃபஸ்ட்டு இந்த கலரை இதில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சூப்பராக போட்டுருவோம். போட்டாச்சு. வாவ், சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஐப்ரோ நல்லா டார்க்காக காட்டுறதுக்கு இந்த ஐப்ரோ பென்சிலும் போட்டுடலாம். லைட்டாக போடலாம். ஓகே, ஃபேஸ் மேக்கப் சூப்பராக போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட கைக்கு நம்ம சூப்பராக நெயில் பாலிஷ் போட்டுடலாமா? அப்போ தான் இதோட கை பார்க்க சூப்பராக இருக்கும். என்ன கலர் நெயில் பாலிஷ் வச்சுருக்கீங்கக்கா? வயலட் கலர் தான் இருக்கா? வெயிட் பண்ண பூஜா, இந்த சைடு பாரு. இந்த சைடு ஒரு சூப்பரான பிங்க் கலர் கிளிட்டர் நெயில் பாலிஷும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது போட்டு விடு, இது சூப்பராக இருக்கும். இது இந்த ட்ரெஸ்க்கு செம்ம சூட் ஆகும். சரி, இந்த வயலட் வேணாம், இந்த கிளிட்டர் நெயில் பாலிஷே போட்டுடலாம். பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்குல்ல. வாவ், இது எனக்கே போடணும்னு ஆசையாக இருக்குது. இதுக்கு லைட்டாக போட்டுடலாமா? ஓகே, இப்போ இதோட எல்லா விரலுக்கும் இப்படி லைட்டாக போட்டு விட்டுலாம். ஓகே, இந்த கையில் நெயில் பாலிஷ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கையில் போடலாமா? வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கையில் சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இப்போ மேக்கப்பும் போட்டாச்சு, நெயில் பாலிஷ் போட்டாச்சு. லிப்ஸ்டிக் போடல. என்ன லிப்ஸ்டிக் வச்சுருக்காங்க? இந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் சூப்பராக இருக்குது. இதே போடலாம். என்னக்கா திறந்தா இப்படி ஆகுது? பூஜா, அது அப்படியே இல்லை, அப்படியே தலைகீழ திருப்பு. இங்கே பார்த்தியா, இது இந்த மாதிரி டைப் லிக்விட் டைப் லிப்ஸ்டிக். ஓ அப்படியா, பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுவும் போட்டு விட்டுலாம். லைட்டாக போட்டுடலாம். ஓகே, இப்போ இதுக்கு லிப்ஸ்டிக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னது? மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு ஜுவல்ஸு கம்மல்லாம் போட்டுடலாமா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு கம்மல். இது என்னது? இது வந்து ஸ்டோன் வச்ச கம்மல் மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்கும்? இது வேணாம், இது ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த குட்டி கம்மல்லே நம்ம போட்டுடலாம். என்ன கலர் போட்டாலும் இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகுமே. என்ன கலர் போடலாம்? பேசாமல் இந்த பிங்க் கலர் போட்டுடலாமா? ஓகே மீரா, இந்த பிங்க் கலரே சூப்பராக இருக்கும். இதுவே போடலாம். ஓகே, இப்போ இந்த பிங்க் கலரை கழட்டி இதுக்கு இந்த பிங்க் கலர் போட்டுடலாம். எங்க நேஹா அந்த கம்மல் இருக்கான்னு பாரு. இதோ இருக்கு. நீயே போட்டு. எனக்கு கம்மல்லாம் போட தெரியாதுப்பா. நானே போட்டுருக்கேன். இதில் ஓட்டை ரொம்ப குட்டியாக இருக்குது, அதான் போட்ட கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ சூப்பராக ரெண்டு சைடும் கம்மலும் போட்டாச்சு. இதோட கம்மல் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? நெக்லஸா? இதில் என்ன இருக்கு? ஓ, இதில் வளையல்லாம் இருக்கா? சரி, வளையலும் போட்டுடலாம். என்ன வளையல்? இந்த வளையல் போடலாமா? இந்த பர்பிள் கலர் வளையல் போட்டுக்கலாம்.
ஓகே. ஸோ இதோட கையில் வெட்டி போட்டுக்கலாம். ஐ, இதுக்கு சூப்பராக கரெக்டாக ஃபிட் ஆகுதுல, செம்மையா இருக்கு இந்த வளையல். அடுத்து இந்த கைக்கு இந்த கைக்கும் சூப்பராக போட்டுடலாம். வா, கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஜுவல்லாம் போட்டு விட்டுடலாமா? இந்த பாக்ஸில் தானே ஜுவல் இருக்கு. வா, இதுலேயும் நிறைய கம்மல் இருக்கு. இந்த கம்மல் இதுக்கு பெருசாக இருக்கு. இந்த கம்மல் இதுவும் நல்லா தான் இருக்கு, ஆனால் அதுவே நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் நெக்லஸ் செலக்ட் பண்ணிடலாம். இது எப்படி இருக்கு? ஓகே, பட் இது ரொம்ப கிராண்டாக தெரியுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த நெக்லஸும் நல்லா தான் இருக்கு, சிம்பிளாக இருக்கு. இதுவும் சிம்பிளாக இருக்கு, க்யூட்டாக ஹார்ட் டிசைன்லாம் போட்டிருக்கு. பேசாம இதே போட்டு விட்டுலாமா? ஓகே, இதை போட்டு பார்க்கலாம். இந்த ஹார்ட் டிசைன் நெக்லஸே நல்லா தான் இருக்கு. இது வந்து வேண்டாம், இதுவே போட்டுடலாம். வாவ், நெக்லஸ் போட்டோன்னே இந்த டாலே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப கியூட்டா ஆயிடுச்சுப்பா இந்த டால். நான் கொண்டு வரப்ப எப்படி இருந்துச்சு, இப்ப செம்மையாயிடுச்சு. எதுவும் மிஸ்ஸிங்கு. ஹேர் ஸ்டைல் இன்னும் பண்ணல. இதுக்கு சூப்பரா ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாமா? எங்க இருக்கு அந்த செட்டு? இங்க இருக்கு. இதுல தானே சீப்பு எல்லாமே இருக்கு. இதுல என்ன இருக்கு? இதுல என்னது? கண்ணாடியா? ஓகே, கண்ணாடி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சீப்பு, அதுக்கப்புறம் குட்டி சீப்பு, அதுக்கப்புறம் இது என்னது? பர்ஃப்யூமா? இதை லாஸ்ட்டாக அடிச்சு விட்டுலாம். அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையர். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாமா? அட, இந்த சைடு சூப்பராக ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்டும் நிறையா இருக்கு. சரி, இதையும் எடுத்துக்கலாம். இதை வச்சும் சூப்பராக ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த சைடு வச்சுட்டு இப்போ பண்ண ஆரம்பிக்கலாமா? வெயிட் பண்ணு, அந்த சைட் பாரு நேஹா. அந்த சைட் நான் ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை கிளிப் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாத்தியா, பார்க்கவே எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. இதை மாட்டி விட, இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா, இதை நான் பார்க்கவே இல்லையே, செம்மையா இருக்கு. சரி, இதே மாட்டி விட்டுலாம். ஃபர்ஸ்ட் இதோட முடி வந்து நல்லா காய வச்சிடலாமா? ஏற்கனவே மீன் இப்படி லைட்டா பின்னின மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நம்மளும் ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். ஏன்னா இப்படி வேற ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். இது அவ்வளவா நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹேர் ட்ரை பண்ணிடலாம். வா, இப்பதான் இதோட ஹேர் நல்லா ட்ரை ஆயிடுச்சுப்பா. ஓகே, இப்போ இதுக்கு சீவிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பெரிய சீவ் வச்சு சீவிடலாம். ஒரு நிமிஷம், ஸ்வீட்டி வந்து சூப்பரா ஹேர் ஸ்டைல் பண்றதுல ஒரு எக்ஸ்பர்ட்ல, அதனால ஸ்வீட்டிகிட்ட கொடுத்துரும். ஸ்வீட்டி, நீயே இதுக்கு சூப்பரா ஹேர் ஸ்டைல் பண்ண பார்ப்போம். ஓகே, இதுக்கு நான் உங்களுக்கு சூப்பரா ஹேர் ஸ்டைல் பண்ணி தந்துடுறேன், ஓகேவா? நீங்க எப்படிதான் பண்றேன்னு நாங்களும் பாக்குறோம். ஓகே, இப்ப பாருங்க, இதை எவ்வளவு சூப்பரா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த பெரிய சீப் வச்சு நல்லா சீவிக்கலாம். அப்படின்னா எந்த சிக்கும் இருக்காது. இந்த பெரிய சீப் வச்சு சீவிட்டு, அதுக்கப்புறம் இங்க குட்டி பிரைட்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். அக்கா, எதுக்கு அதை தனியா எடுத்து வைக்கிறீங்க? அதையும் அப்படியே சேர்த்து போட்டுடலாம்ல. இல்ல பூஜா, நான் வேற மாதிரி சூப்பரான ஹேர் ஸ்டைல் பண்ண போறேன். நீ ஃபர்ஸ்ட் பாரு. ஓகே, இதை நம்ம தனியா வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹேர் மட்டும் எடுத்து நிறைய ஹேர் பேண்ட் கொண்டு வந்திருந்தால ரோசி. இதுல வந்து இந்த பெரிய ஹேர் பேண்ட்லாம் வேணாம், இந்த குட்டி ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, இதுவே நம்மளுக்கு போதும். அக்கா, ரப்பர் பேண்ட் வச்சுனா நல்லா இருக்காது, அது பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு. வெயிட் பூஜா, நான் இதுக்கு மேல இந்த கிளிப் போட போறேன். ஸோ எப்படியும் அந்த பேண்ட் வந்து தெரியாது. அதனால இந்த மாதிரி இப்படி நல்லா சீவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லோ போனிட்டு இது மாதிரியே போட்டுடலாம். ஓகே, இப்போ சூப்பரா போனிட்டு இந்த மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை கிளிப் எடுத்துட்டு வந்திருந்தேன் இல்லையா? நேஹா, உன் டால்க்கு இதுல என்ன கலர் வேணும்? இந்த கிளிட்டரா இருக்கிறது வேணுமா, இல்லைன்னா இந்த பிங்க் கிளிட்டர் வேணுமா? இந்த பிங்க் நல்லா தான்ப்பா இருக்கு, இதுவே இருக்கட்டும். எதுக்கும் வச்சு பார்க்கலாமா? இது ரொம்ப ஜிகுன்னு இருக்கு. இது எப்படி இருக்கு? இதுவே நீட்டா நல்லா தான் இருக்கு. இதுவும் நல்லா கிளிட்டரா தான் தெரியுது. இதே இருக்கட்டும்ப்பா. சரி, ஓகே நேஹா, உனக்கு அந்த கிளிப் வச்சு நான் சூப்பரா பண்ணிடுறேன். ஓகே, இதை எடுத்து எப்படி மாட்டிடலாம். இப்போ பார்த்தியா, பார்க்க சூப்பரா இருக்குல்ல?
ஏய் ஆமா, இந்த கிளிப் இந்த டாலுக்கு செம்மையா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பின்னாடி ஏதாவது கிளிப் குத்துனா நல்லா இருக்கும். அந்த சைடு நிறைய கிளிப்ஸா இருக்குல்ல இந்த பேஸ்கெட்ல. என்ன கிளிப் சூட் ஆகும்? இந்த ரெட் கலர் போ நல்லா இருக்கு. ஓகே. இந்த ஹார்ட் கிளிப்பும் நல்லா தான் இருக்கு. அப்புறம் வாவ், இதுவும் இந்த கிளிப்புக்கு ரொம்ப மேட்சா இருக்கு. இது வச்சா சூப்பரா இருக்குன்னு தோணுது. உனக்கு பிடிச்சிருக்கா நேஹா? ஏய் வாவ் ஸ்வீட்டி, உண்மையிலே அந்த கிளிப் நல்லா தான் இருக்கு. அதுவே வச்சிரு என் டாலுக்கு. ஓகே, இந்த கிளிப்பே நம்ம போட்டுடலாம். இங்கே வச்சா கரெக்டா இருக்கு. ஓகே, இப்போ பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு நான் பண்றேன். இப்போ ஃப்ரண்ட் வந்து ரோசி இந்த குட்டி குட்டி கிளிப் மாதிரி கொண்டு வந்திருந்தா இல்லையா, இதுல வந்து பிங்க் கலர் எடுத்துக்கலாம். 2 இருக்கு. ஓகே, இப்போ இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்து இந்த பிரைட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல ஒரு பிரைட்லயும் ஒவ்வொரு குட்டி கிளிப் மாட்டிடலாம். ஓகே, இந்த சைடு இருக்கிறதுல இதை மாட்டிடலாம். நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்கிறதுல இதை மாட்டிடலாம். ஹை, இப்படி மாட்டினோடனே பார்க்க சூப்பரா இருக்கு. எஸ். ஹை வாவ் ஸ்வீட்டி அக்கா, வாவ் இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்க இந்த டாலுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. ரொம்ப கியூட் ஆயிடுச்சு இந்த டால் இப்ப. ஹை, இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு அப்படியே ஒரு ஹேண்ட் பேக் கொடுத்துட்டா அப்படியே கம்ப்ளீட் ஆயிடும்ல. இங்க நிறைய பேக் இருக்கு. இந்த பேஸ்கெட் எப்படி இருக்கும்? இது இருக்கட்டுமா, இல்ல இந்த பேக் வைக்கலாமா, இல்ல இது வைக்கலாமா, இல்லைன்னா இங்க பெருசு வைக்கலாமா? இல்ல இங்க பெருசு வேணாம். இது 3ல எது வைக்கலாம்? இந்த பேஸ்கெட்டே பார்க்க கியூட்டா தான் இருக்கு. இதே இருக்கட்டும், இந்த ஹேண்ட்பேக் வேணாம். ஹை, இப்போ இந்த டால் செம்ம கியூட் ஆயிடுச்சுக்கா. இது பின்னாடி மாட்டின கிளிப்பும் ரொம்ப கியூட்டா இருக்கு. வாவ், எனக்கு இந்த டால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் ஸ்வீட்டி, நீ போட்ட மேக்கப் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட டாலை சூப்பரா மாத்திட்டீங்கப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னோட பிளெயின் டால் எவ்வளோ கியூட்டா ஆக்கிட்டோம்ல. இப்போதான் இந்த டால் சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஏய் ஆமாப்பா, எனக்கு இதோட ஹேர் ஸ்டைலும் இதோட மேக்கப்பும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம அப்புறமா ஜாலியாக விளையாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எனக்கு மேக்கப் போட்டிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.